கலர் ட்ரெஸ் போட்டால் கதை முடிந்தது. முன்னாடிலாம் கலர் சில இப்படி கொடியில் போட்டால் தீப்பிடிஞ்சு எரிஞ்சிரும். அமானுஷ்ய பீதியில் வெள்ளை உடையில் உலா வரும் கிராமம். இப்ப நாம போய்கிட்டு இருக்கிற ஊர்ல ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மட்டும் வெள்ளை துணி உடுத்துறதுக்கு பின்னாடி அமானுஷ்யமான பல கதைகள் இருக்கிறதாவும் நம்முடைய மண்ணில் உலவும் மர்மங்கள் குழுவுக்கு ஒரு தகவல் வந்தது. உடனே நம்முடைய குழு அந்த ஊரை தேடி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில வினோதமான பல கிராமங்களை பத்தி பார்த்திருப்போம். வினோத பழக்க வழக்கங்களுக்கு பின்னால ஏதாவது ஒரு அமானுஷ கதை இருக்கும். நம்முடைய குழு உள்ளூர் கூகுள் மேப்பான ஊர்க்காரங்க கிட்ட வழி கேட்டபடியே பயணத்தை தொடர்ந்தது. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு வழியா போனா இலந்தை குளம் அப்படிங்கிற அந்த கிராமத்தை அடைஞ்சிடலான்னு சொல்லி இருந்தாங்க. சுற்றியும் மலை, பசுமை போத்திய வயல்வெளிகள், ஒரு கிராமத்துக்குண்டான எல்லா லக்கணங்களும் கணக்கச்சிதமா இந்த ஊருக்கு பொருந்தி போறத பார்க்க முடியுது. ஊருக்குள் நுழைந்த சில நிமிடங்கள்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சேலை கட்டிய சிலரை சந்திச்சோம். அவங்க சொல்ற நிறைய தகவல்கள் நமக்கு அமானுஷ ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஊர்ல இருந்த ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அவங்க கிட்டையும் இந்த வினோத பழக்கத்திற்கான காரண காரியங்களை விசாரிக்க தொடங்கணும். எல்லாரும் சொன்ன ஒரே பதில் பொம்மி அம்மன். இந்த ஊரை சேர்ந்த பெரும்பாலானவங்களுக்கு பொம்மி அம்மன் தான் குலதெய்வம். ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம். பல தலைமுறைகளுக்கு முன்னாடி அந்த அம்மனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இப்ப வரைக்கும் இந்த மக்கள் கட்டி காப்பாத்திட்டு வர்றத பார்த்தாலே அந்த அம்மனோட சக்தி என்னன்னு புரிஞ்சிக்க முடியுது. பொம்மி அம்மனை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்கே இந்த ஊருக்காரங்க முதல்ல அந்த தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கான வேலைகளை பஞ்சவர்ணம் செய்ய தொடங்கினாங்க. ஒரு தாம்பூல தட்டுல பூமாலை, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், ஊதுபத்தி போன்ற பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அவங்கள பின்தொடர்ந்து போனோம். நேரா பொம்மி அம்மன் கோவிலுக்கு தான் போவாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே கோவில் இருக்குமோன்னு நினைச்சோம். அவங்க பூஜை தட்டை இறக்கி வச்ச இடத்துல கோவில் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. வீட்டோட பின்பகுதியில வாழை மரமும் தென்னங்கீத்தால வேயப்பட்டிருந்த தட்டியும் மட்டும்தான் அங்க இருந்தது. பஞ்சவர்ணம் முகத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு உக்ரம் குடிக்கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பஞ்சவர்ணம் இவங்க இல்லைன்னு தோணுச்சு. தீர்க்கமான பார்வையோட பஞ்சவர்ணம் அந்த தென்னம்படல் மேல மாலைய மாட்டிட்டு பூஜைகளை செய்ய தொடங்கினாங்க. ரொம்பவே சிம்பிளான பூஜை முறைகளை தான் அவங்க செஞ்சாங்க. மந்திர உச்சாடனங்கள் எதுவும் இல்ல, மணிக்கணக்குல வேண்டவும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பூஜையை முடிச்சிட்டு பொம்மி அம்மனை பத்தியும்
இந்த ஊர்ல இருக்கிற வினோதமான பழக்க வழக்கங்களை பத்தியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க தொடங்குனாங்க. வெள்ளைக்கார நாட்டில் முன்னாடி எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைய அவங்க அந்த வெள்ளைக்காரங்க தப்பு பண்ணுறது மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. இந்த எங்கள் விளைச்சலை கட்டுறவங்க வீட்டில் ரைட்டை பொருதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறி வந்துடுறாங்களாம். வெளியேறி வரவும் ஆற்றுக்கரைக்கு வருவோம். ஆற்றுலேருந்து இப்போமியமா என் பிள்ளைய காப்பாற்று அப்படின்னு அழுது முறையிட்டாங்க. ஆற்றுக்கரையில் நின்று தண்ணி அதிகமாக வந்துச்சான். பனை மரம் வந்து இந்த பக்கம் சாஞ்சிச்சான். அந்த மரத்துலேருந்து இவங்க தப்பிச்சு வெள்ளை வேட்டி அந்த பிள்ளை மேலே பொத்தி அந்த ஆற்றுக்கரையை தாண்டி வந்துட்டாங்க. அந்த வெள்ளைக்காரங்க ஆற்றுக்கு அந்த பக்கமாக இந்த எங்கள் விளைச்சலை கட்டுறவங்க ஆற்றுக்கு இந்த பக்கமாக நின்று போயிடுறாங்க. அவங்க திரும்பி போயிடுறாங்க வெள்ளைக்காரங்க. அப்புறம் ஒரு மறு ஆண்டில் வந்து நம்ம சாமி எப்படி கும்பிடணும், நம்ம சாமி என்னான்னு தெரியலை அப்படின்னு சோறு வாங்கி சாமி கும்பிட்டுக்கு இருந்துருக்காங்க. நான் வாங்க சாப்பிடணும்னு கூப்பிடையில் ஒரு 7 வயசு பிள்ளை வந்து பந்தி வைக்க போகையில் அந்த சோறு வெங்கின தீயில் விழுந்துருச்சான். உழுகுமே ஐயா பிள்ளைய போய் என் பிள்ளையெல்லாம் விழுந்துருச்சு, நம்ம சாப்பாடு பெருசு இல்லை, நம்ம பிள்ளையத்தான் காப்பாற்றணும்னு போய் காப்பாற்றிருக்காங்க. என்னை தொடாத அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிடுச்சான். தொடாதன்னு சொல்லுவோம். எப்படி தொடாமல் இருப்பாங்க? பிள்ளைய போய் ஓடி தூக்கியிருக்காங்க. என்னைய மாதிரி வெள்ளைச்சல் கட்டினாத்தே உங்கள் வம்சம் பூரா விளங்கும், இல்லாட்டி விளங்காதுன்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படியே இறந்து போயிடுச்சான். அதிலேருந்து நாங்கள் வெள்ளைச்சலையும் சின்ன பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை எல்லாமே வெள்ளைச்சலையும் கட்டுவோம். கல்யாண சீலை, பரிசு போடுறது, எந்த விசேஷத்துக்கு போனாலும் நாங்கள் வெள்ளை கட்டி தான் போவோம். வெள்ளை கோயில் கட்டுவோம், வெள்ளை கட்டி தான் போவோம். உங்களுக்கு வந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்துச்சு. முதல் கேள்வியே அவங்க பூஜை செஞ்ச இடம் பொம்மி அம்மனோட கோவிலான்னு கேட்டோம். இல்லன்னு பதில் வந்தது. பொம்மி அம்மனுக்கு உருவமே இல்லைன்னு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தாங்க. சிலையெல்லாம் கட்டி இருந்தால் தாங்காது ஊர், ரொம்ப கோவக்காரி, அதனால தாங்காது. அதனால இப்போ கூட ஒரு ஊரில் கோயில் கட்டியிருக்கோம், அந்த ஊரில் பயந்துக்கிட்டு கிடக்காங்க. இங்கிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சின்ன கட்டளை அடுத்து பரமன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல தான் கோவில் இருக்கு. பொம்மி அம்மனோட அமானுஷங்களை பத்தி தெரிஞ்சிக்க அந்த கோவில் இருக்கிற சின்ன கட்டளை அப்படிங்கிற ஊரை நோக்கி பயணத்தை தொடங்கணும். பார்க்க கோவில் ரொம்பவே சின்னதா இருந்துச்சு. கோபுரமோ கலசமோ எதுவும் இல்ல. கோவிலுக்குள்ள ஒரு சின்ன கல் மேடை இருந்தது. அதன் மேல பாதமும் சக்கரமும் செதுக்கப்பட்டிருந்துச்சு. கீழே ஒரு சங்க வச்சிருந்தாங்க. இவ்வளவுதான் பொம்மி அம்மன் கோவில்ல இருந்த விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து நீங்க பொம்மி அம்மனோட சக்தியை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். பெரும்பாலும் சிறு தெய்வங்களோட கோவில்கள் இப்படிதான் எளிமையா இருக்கும், ஆனா மகா சக்தி வாய்ந்தவையா இருக்கும். மக்களை காப்பாத்தி நல்வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த பொம்மி அம்மன் பக்தர்கள் கிட்ட ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும்தான் போட்டிருக்காங்க. என்ன வழிபடுறவங்க யாரா இருந்தாலும் அவங்க சாகுற வரைக்கும் வெள்ளை துணிகளை மட்டும்தான் உடுத்தணும்னு சொல்லி இருக்காங்க. அம்மனோட வாக்குக்கு கட்டுப்பட்ட மக்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெள்ளை துணியை மட்டும்தான் உடுத்துறாங்க. காலாகாலமா பயபக்தியோட அந்த பழக்கம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த மக்களோட வாழ்க்கையில எல்லாமே வெள்ளைதான். இந்த ஊர் மக்கள் வெளியூருக்கு போனாலும் கூட வெள்ளை துணிகளை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இந்த ஊர்ல பிறந்து வெளியூருக்கு திருமணம் செய்துட்டு போற பெண்கள் கலர் புடவைகளை கட்டிக்க அனுமதி இருக்கு. படிக்காம இருந்து படிச்சுச்சுங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, இப்போ என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் மாப்பிள்ளை இருக்கா, அதுக்கு இன்னாருக்கு பரிசம் பெறன்னு சொல்லி அவங்க கலர் சேலை எடுத்துட்டு வந்து கட்டி போயிட்டாங்கன்னா அவங்க பரிசம் மட்டும் அடுத்து விட்டு மாதிரி அப்போ கலர் கட்டிக்குவாங்க. ஆனா இந்த ஊருக்கு வாழ வர பெண்கள் கட்டாயம் வெள்ளை துணிகளை தான் உடுத்தி ஆகணும். நாங்கள் பொண்ணு கேட்க போனால் வாரம் போகையில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, வெள்ளச்சிலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் கழித்து நாங்கள் உங்களை பொண்ணு கொடுக்குறோன்னு அவங்கள வழியை கேட்டு வருவாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா மட்டுமே திருமணம் நடக்கும்.
ஏன் இப்படி கழுத்தில் கயிறு போட்டிருக்க, பொட்டு வச்சுருக்க, பூ வச்சுருக்க, இந்த மாதிரி விளைச்சலை ஒடிச்சு வரேன்னு கேட்டால், நாங்கள் எங்கள் சாமியை பற்றி சொல்லையில் எங்களுக்கு பெருமையாகத்தான் தெரியும். அதை பற்றி எங்களுக்கு ஒரு சங்கடமும் தெரியாது. இப்போ சென்னை போய் ஒரு வாரம் இருந்தேன். அப்போ கூட கலருக்கு ஆசைப்படவும் இல்லை, எங்களுக்கு வரவும் இல்லை. எத்தனை பட்டு உடிச்சிட்டு வராங்க என்னையத்தையும் பார்க்குறாங்களே தவிர அவங்கள பார்த்து எனக்கு ஆசை வரலை. ஏன் இந்த மக்களுக்கே கூட சில நேரம் அது மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு. கோயிலில் கேட்டு பார்த்தோம், நாகரிக காலமாக இருக்குது, இது இப்படியே நாங்கள் வெளில கட்ட முடியாது, ஊர் உலகத்தில் ஒரு ரகசியமாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால், தலைப்புள்ள குருடு 2வது கிறுக்கும் கொடுக்குற ஏற்றுக்கிறியான்னு கேட்டுச்சு. நாங்கள் அது பிள்ளையை போய் அப்படி ஏற்றுக்கிற முடியும், உங்களவே கும்பிட்றோம்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உருவம் இல்லாத பொம்மி அம்மனுக்கு சில விசேஷ சிறப்புகள் இருக்கு. மதுரையில இருக்கிற கள்ளழகரும் பொம்மி அம்மனும் சகோதர சகோதரிகள்னு சொல்லப்படுது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடப்பதற்கு முன்னாடி இங்குள்ள கோவிலுக்கு கள்ளழகரின் சிலையை கொண்டு வருவாங்கன்னு சொல்லப்படுது. அதோட பொம்மி அம்மனை வணங்கும் இந்த மக்களுக்கு மதுரையில நடக்கும் திருவிழாவின் போது முதல் மரியாதை செய்யற வழக்கம் இன்னைக்கும் நடைமுறையில இருக்கிறதா சொல்றாங்க. 4 மணிக்கு உங்களுக்கு ஊருக்குள்ள வந்துடும் சாமி ஆற்றுல இருந்து வந்தாக்கா நைட்டுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. எங்களுக்கு நாங்கள் தாதர் வட்டம்னு சொல்லி எங்களுக்கு பரிவட்டம் கட்டினாத்தான் அந்த சாமி வெளியே ஏற்ற முடியும். தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராதான் பொம்மி அம்மனை பாக்குறாங்க. அதனாலதான் குடும்பத்துல ஒருத்தருக்காவது தங்கள் குலதெய்வமான பொம்மி அம்மனோட பெயர் சூட்டுறத வழக்கமா வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு பொம்மின்னு பேர் வைப்போம். பெண் குழந்தை இருந்தா பொம்மி சோளா அப்படின்னு மாதிரி பேர் இருக்கும். பொம்மி அம்மனை வழிபடுற மக்கள் கராரா கடைபிடிச்சுக்கிட்டு வர்ற வினோதமான அமானுஷ்ய பழக்க வழக்கங்கள்ல தவிர்க்க முடியாத சில விதிவிலக்கும் இருக்கு. குறிப்பா பள்ளிக்கூடம் போற மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டாதான் பள்ளிக்கூடங்கள்ல அனுமதிப்பாங்க. படிக்காம இருந்திருக்காங்க. இப்போ நாங்கள் எப்படி பிள்ளைகளை நாலேஜ் ஆக இப்படி படிக்காமல் இருக்க முடியும் அப்படின்றக்காண்டி ஸ்கூலுக்கு மட்டும் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். வீட்டில் மாற்றிக்கிறோங்க பிள்ளைங்க. பொம்மி அம்மன் மீது இந்த மக்களுக்கு பயம் இருக்கிற அதே அளவுக்கு பக்தியும் இருக்கு. நாங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒயிட் சைடில் தான் போவோம் வருவோம். எந்த கோயில்களுக்கு போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த ஒயிட் சைடில் தான் போவோம் வருவோம். கலர் சேலைலாம் மாற்றவே மாட்டோம். எங்களுக்கு கலர் சேலை மேலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவும் செய்யாது.